வந்துச்சா பிரபு? ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் லைவ் காட்டுதுங்களா? வந்துருச்சு மாதாஜி, வந்துருச்சு. ஓகே, தேங்க்யூ பிரபு. ஸ்கிரீன் தெரியுது எல்லாருக்கும்? ஹரே கிருஷ்ணா. பிரபு नमस्ते माताजी। नमस्ते माताजी। ஓகே, நமஸ்தே நமஸ்தே பிரபு. நம்ம வந்து இன்னைக்கு 4வது சாப்டர் பார்க்க போறோம். ஞான யோகம், அறிவின் யோகம், டிரான்ஸ்டென்டல் நாலேஜ் அப்படின்னு பேரு. அதாவது பகவானை பற்றிய ஆழ்நிலை தியானம், அவரை பற்றிய அறிவு, பகவத்கீதையோட வரலாறு, பிரம்மாவுடைய ஆயுட்காலம், இப்படி அப்புறம் நிறைய சாக்ரிஃபைசஸ், இதெல்லாம் பத்தி நம்ம வந்து இந்த சாப்டர்ல படிக்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். அது வந்து எல்லாருமே கொஞ்சம் கவனமா படிச்சு கேட்டுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாதாஜி என்னன்னு சொல்லுங்க. முதல்ல வந்து பிரம்மாவோட ஆயுட்காலம், அப்புறம் என்ன சொன்னீங்களா மாதாஜி? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? பகவானுடைய அதாவது ஆழ்நிலை அறிவு, இறைவனோட பகவான் கிருஷ்ணருடைய ஆழ்நிலை அறிவு, பகவத்கீதையின் வரலாறு, பிரம்மாவுடைய ஆயுட்காலம், இது நிறைய, அப்புறம் தியாகங்கள் பற்றி, இதெல்லாமே இந்த சாப்டர்ல முக்கியமான ஒரு சாப்டர். இது படிக்க போறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கடைசி டவுட்ஸ் இருக்கிறவங்க கடைசியா கேளுங்க. இன்னொன்னு வந்து யூடியூப் கிளாஸ் முடிச்சோன்னு கேளுங்க. இப்ப நம்ம கிளாஸ்க்குள்ள நுழையலாம். எல்லாருமே கொஞ்சம் மியூட் போட்டுங்க. யாருக்காவது கேட்கலன்னா உடனே சொல்லிடுங்க. ஏன்னா இன்டர்நெட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் இல்லாட்டி போன்ல வந்துருவேன். நான் சொல்லிடுறேன் மாதாஜி, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुर्मिलितं तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं प्रभागदा मह्यं ददाति स्वदान्तिकम्. हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पदे गोपेशा गोपिका कान्ता राधा कान्ता नमस्तुते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. आञ्चाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी इति नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे वशत्यादिशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து 3வது சாப்டர் கர்ம யோகம், அதை பத்தி நம்ம பார்த்தோம். அதுல வந்து என்னென்ன கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுனர் வந்து 3.1ல இருந்து 2 வரையிலும் துரத்தல் அல்லது செயல், அதாவது செயல்களை நாம வந்து செய்யணுமா அல்லது பக்தியோட செயல்பாடு செய்யணுமா அல்லது துறக்கணுமா, ஒரு சந்நியாசத்துக்கு போகணுமா அப்படிங்கிறத பத்தி அவர் கேட்டாரு. யாருமே வந்து என்ன செய்ய முடியாது, செயலற்று இருக்க முடியாது. உடலும் சரி மனசும் சரி, ஒரு நிமிஷம் கூட நம்மளால செயலற்று இருக்க முடியாது, செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்க முடியும். அதை வந்து பகவான் சொல்றாங்க. சந்நியாசத்தை விட செயல்பாடு தான் முக்கியம் அப்படிங்கிறத சொன்னாங்க, பார்த்தோம். 3.3ல இருந்து 9 வரையிலும் என்ன பார்த்தோம், நிஷ்காம கர்மா. நம்ம வந்து 3 விதமான கர்மங்களை பார்த்தோம். ஒன்று கர்மா, இன்னொன்று வந்து விகர்மா, இன்னொன்று அகர்மா. இந்த 3க்கு டிஃபரன்ஸ் யாருக்காச்சும் சொல்ல தெரியுமா? இந்த 3 கர்மங்களுக்கு இடையில உள்ள
டிஃபரன்ஸ் என்ன? கர்மானா என்ன, விகர்மானா என்ன, அகர்மானா என்ன சொல்ல முடியுமா யாராச்சும்? எந்த அளவு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறது நீங்க சொன்னாதான் எனக்கு புரிய வரும். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, பிரபுஜி, என்னாச்சு சத்தமே காணோம்? மாதாஜி, கர்மானா வந்துட்டு நம்ம வந்து செஞ்ச பலனை எதிர்பார்த்து நம்ம இது பண்றது. அகர்மானா வந்துட்டு நம்ம பகவானுக்கு இது பண்ணிட்டு நம்ம கடமையை நம்ம செய்யறது. ம். அடுத்து வேற என்ன கேட்டீங்க மாதாஜி? விகர்மா, கர்மா விகர்மா. ஆ, கர்மானா விகர்மான்னா ஓகே, நானே சொல்லிடுறேன். கர்மான்னா நாம வந்து செய்யக்கூடிய செயல்கள் வந்து எதோட அடிப்படையில நம்ம செயல் புரியணுங்கிறது முதல்ல முக்கியமா தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து வேதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுபடிதான் நம்ம ஒவ்வொரு செயல்களையும் நம்ம செய்யணும். அதுதான் நம்மளுடைய கடமை. அதுதான் வந்து இங்க வந்து கர்மா அப்படின்னு வந்து இங்க சொல்லப்படுது. அம்மா இந்த ஃபேனை போட்டு போயிடுமா. வேதங்கள்ல என்ன விதித்திருக்காங்களோ ஐஸ்வர்யா இந்த ஃபேனை போட்டு. வேதங்கள்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன கடமைகள் அப்படின்னு நம்ம 4 வகையான வர்ணாசிரம தர்மத்துல நம்ம படிச்சோம். அதுபடி அந்த கர்மம் எப்படி செய்யணும் அப்படின்னா, வேதங்கள்ல நமக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வது கர்மா. வேதங்கள்ல சொல்லப்படாதது மாறி நம்ம மனம் போகன போக்குல செய்யறதுதான் வந்து விகர்மா. அதாவது தப்பான வழி, செய்யக்கூடாத தீய செயல்கள் எல்லாம் செய்யறது விகர்மா. அது நல்லா புரிச்சுங்க. கர்மானா என்ன, விகர்மானாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அகர்மா அப்படிங்கிறது தான் வந்து செயலை வந்து எப்படி செய்யணும்னா பகவானுக்காக செய்யணும். அதுதான் இங்க வந்து நிஷ்காம கர்ம யோகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 3.3 இருந்து 9 வரையிலும் வந்து நிஷ்காம கர்ம யோகா, ஞான யோகா, இது ரெண்டுல எது சிறந்தது அப்படின்னு வந்து இங்க கேட்டிருக்காங்க. ஞான யோகம்ங்கிறது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கீதை அந்த இதெல்லாம் வச்சு நம்ம படிச்சு அது தெரிஞ்சுக்கிட்டு அது வழியே நம்ம நடக்கிறது. அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்டதை ஞானத்தின் வழியா நம்ம வந்து பகவானுக்கு ஆற்றக்கூடிய தொண்டு தான் ஞான யோகா. அதே நிஷ்காம கர்ம யோகா அப்படிங்கறது எந்தவித பலனுமே எதிர்பார்க்காம செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் பகவானுக்கு அர்ப்பணிச்சு செய்யக்கூடிய செயல்கள் நிஷ்காம கர்ம யோகால வருது. அதுக்கு நம்ம வந்து நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம். லெவல் 1லயும் படிச்சிருக்கிறோம், 3rd சாப்டர்லயும் படிச்சோம். அதுதான் வந்து சிறந்தது அப்படின்னு வந்து இங்க பகவான் சொல்றாங்க. அடுத்தது கர்ம காண்டாவுக்கும் கர்ம யோகத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்ப பிரபு சொன்னார் இல்லையா, பலன்களை எதிர்பார்த்து செய்யறது எல்லாம் வந்து கர்ம காண்டா. நம்ம எது ஒண்ணுமே இங்க வந்து ஃப்ரூட்டிவ் ஆக்ஷன்ல தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அதுக்கு பிரதிபலன் இல்லாம நம்ம வந்து எந்த செயலும் செய்யறதே இல்லை. அதுதான் 100க்கு 99% மக்கள் வந்து இங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லாம் காரணம் என்ன? ரஜோகுணம். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ரஜோகுணம் ஆசை. அதனால நம்ம என்ன பண்றோம், செய்யக்கூடிய செயல்களோட பலன்களை எதிர்பார்த்து செய்யறோம். அதுதான் வந்து கர்ம காண்டா அப்படின்னு சொல்லப்படுது. கர்ம யோகா அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அந்த பலன்களை நம்ம எதிர்பார்க்காம அதை ஒரு கடமையா செய்யறது தான் கர்ம யோகா. இப்ப வந்து நம்ம 3rd சாப்டர்ல படிச்சது கர்ம யோகா. எந்தவித பலனையும் எதிர்பார்க்காம நம்ம பகவானுக்காக செய்யக்கூடிய செயல்கள், அதுதான் வந்து கர்ம யோகா. அப்ப கர்ம காண்டா மோட்ல இருந்து நம்ம எல்லாரும் எதுக்கு வரணும், கர்ம யோகத்துக்கு வரணும். இப்ப நம்ம டெம்பிள்ல இருக்க சன்னியாசிகள்லாம் இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா கர்ம யோகத்துல செயல்பாடு பண்ணுவாங்க. நாமெல்லாம் என்ன செய்வோம், கர்ம காண்டா மோட்ல தான் இருக்கோம். நாம வந்து நாமளே மாத்திக்கணும். அதை பத்தி சொல்றப்பதான் 3.10 இருந்து 16 வரையிலும் உள்ள ஸ்லோகங்கள்ல நம்ம படிச்சோம். அடுத்தது 17 இருந்து 35 வரையில என்ன சொல்லியிருக்கிறாங்க, எடுத்துக்காட்டாக வழி நடத்துங்கள். பகவான் என்ன சொல்றாரு, நாம வாழற வாழ்க்கை நம்மளுடைய பின்னாடி ஒரு தலைமுறைகளுக்கு நம்ம வந்து ஒரு வழிகாட்டியா நம்ம அமையணும். ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி வாழணும்னா, ஒரு குடும்ப தலைவனா இருக்கட்டும், ஒரு நாட்டின் தலைவனா இருக்கட்டும், ஒரு பள்ளியோட தலைவன், இல்ல ஒரு ஆபீஸ்ல ஒரு தலைவர், யாரா இருந்தாலுமே ஒரு வழிகாட்டியா இருக்கணும். அவங்க வந்து நல்ல வழியில போனாதான் அவங்களுக்கு பின்பற்றவங்க என்ன செய்வாங்க, அதே வழியை அவங்க பின்பற்றி வருவாங்க. இல்லைன்னா நாடு எப்படி ஆகும் அப்படின்னா, மன்னன் சரியில்லை அதனால அவரை பின்பற்றி மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால ஒரு நாட்டின் மன்னன் எப்படி இருக்கணும், ஒரு தலை சிறந்தவனா இருக்கணும். அதுக்கு உதாரணம் நம்ம ஜனக மகாராஜாவை பத்தி நம்ம கிருஷ்ணரே சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா கிருஷ்ணரும் வந்து இங்க வந்து பரம்பொருள். அவரு
பிரபஞ்சத்தை படைச்சவரு. அவர் எந்த கடமையும் இங்க ஆற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வந்து என்ன செய்யறாரு, குழந்தையா இங்க இந்த உலகத்துல வந்து பிறந்து தன்னுடைய தாய் தந்தையருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சாரு. அப்பாவுக்கு செருப்பை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு போறாரு சின்ன குழந்தையா இருக்கும் போதே. அப்புறம் மாடு மேய்க்கிற இது தோழர்களுக்கு நண்பனா, உற்ற நண்பனா இருக்கிறாரு. பலராமனுக்கு சிறந்த ஒரு தம்பியா வந்து வாழ்ந்து காட்டுறாரு. கோபிகைகளுக்கு அவருடைய காதலனா வாழ்ந்து காட்டாரு. துவாரகையில இருக்க ராணிகளுக்கு ஒரு கணவனா வாழ்ந்து காட்டினாரு. துவாரகை ராஜ்யத்துக்கு ஒரு மன்னனா வாழ்ந்து காட்டினாரு. அப்படி அவர் எல்லா விதங்கள்லயும் ஒரு நமக்கு வந்து வழிகாட்டியா இருந்தாரு. குருகுலம் போய் கல்வி கற்றாரு. அப்படி எடுத்துக்காட்டாக வழி நடத்துங்கள். அர்ஜுனனா அவர் சொல்றாரு, நீ வந்து சத்திரியன்கிற முறையில நீ வந்து வழிகாட்டியா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி, எப்படி வாழணும், எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி அதுல வந்து நமக்கு சொல்றாங்க. அதுதான் ஆசரி ஸ்ரேஷர் அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் வழியா படிச்சோம். 36ல இருந்து 43 வரையிலும் அர்ஜுனன் கேட்கிறாரு. அதாவது ஒவ்வொருத்தரையும் பலவந்தமா, ஒருத்தருக்கு வந்து ஒரு செயலை செய்ய பிடிக்கல, ஆனா போர்ஸ் பண்ணி அந்த செயலை செய்ய வைக்கிறது வந்து தப்பான காரியம் இல்லையா? ஒரு பாவகரமான செயலை வந்து செய்யறதுக்கு காரணம் எது? நம்ம வந்து நம்ம மனசு விருப்பப்படாது அந்த செயலை செய்ய, ஆனா போர்ஸ் பண்ணி அந்த செயலை செய்ய அப்படிங்கிறது ரொம்ப பாவகரமான செயலாச்சு. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த வைரி யாரு? இக வைரினம் யாரு அப்படின்னா காமம் அப்படிங்கிறத நம்ம படிச்சோம். காமம் என்ன பண்ணுது? நம்மள வந்து நம்மள வந்து கோபம், அதாவது காமம் அதிகப்பட்டா அடுத்தது அது நிறைவேறாத பட்சத்துல வந்து அது எதனால உருவாகுது? ரஜோகுணத்துல இருந்து உருவாகுது. இந்த 3 குணங்கள் தான் வந்து என்ன செய்யுது, நம்மள கட்டுண்ட உயிர்வாழிகளா இங்க வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நிலையில அந்த ரஜோகுணம்ங்கிற அந்த குணம் தான் வந்து இங்க வந்து காமத்துக்கு காரணமா இருக்கிறது. அதுதான் ஆசை, பேராசைங்கிறது அந்த ரஜோகுணத்துல இருந்து உற்பத்தி ஆகுது. அது நிறைவேறாத பட்சத்துல அது என்ன ஆகுது? கோபமா மாறுது. கோபமா மாறுறதுனால நம்ம வந்து நினைவு நிலையை இழக்கிறோம், மயக்கம் வருது, நம்ம வந்து வீழ்ச்சி அடைகிறோம். எதுல வீழ்ச்சி அடைகிறோம்? இந்த பிறப்பிறப்பு சுழற்சியில நம்ம வீழ்ச்சி அடைகிறோம். அப்படிப்பட்ட அந்த காமம் வந்து மிகப்பெரிய எதிரி. அந்த காமத்தை வந்து 3 நிலைகள்ல நம்ம பார்த்தோம். ஒண்ணு வந்து தீ, அதாவது புகையில இருக்கக்கூடிய அந்த நெருப்பு வந்து என்ன செய்யுது? புகையால சூழப்பட்டிருக்கு. அந்த நிலை ஒண்ணு. அது வந்து மனிதர்களுக்கு உதாரணமா சொன்னேன். அடுத்த நிலை வந்து கண்ணாடியில இருக்க தூசி, அது போல மறைஞ்சிருக்குது. அது என்ன ஒரு நிலை? பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உதாரணமா பார்த்தோம். 3வது நிலை கருப்பை, தாயின் கருப்பையில இருக்கக்கூடிய கரு, அந்த நிலையில இருக்கக்கூடியது. அந்த நிலையிலும் காமம் இருக்கு. இந்த காமம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம இயற்கையா ஒவ்வொரு உயிர்வாழிகளுக்கும் இயற்கையா பகவான் மேல வந்து அன்பு அன்பு இருக்கு, பக்தி இருக்கு. ஏன்னா அவருடைய அங்க துணுக்கு நாம எல்லாரும் அவர்கிட்ட இருந்து பிரிந்து வந்த ஆத்மாக்கள். அந்த நிலையில அவர் மேலதான் நமக்கு வந்து இயற்கையாவே பக்தியும் அன்பும் இருக்குது. ஆனா இந்த காமம் என்ன செய்யுது? நம்மள மூடி மறைச்சு நிக்குது. எப்படி மறைச்சிருக்கு? இந்த வந்து தீயில இருக்க நெருப்பு வந்து புகை சூழ்ந்தது போல, கண்ணாடியில தூசி படிந்தது போல, கருப்பைக்குள்ள இருக்க கரு மாதிரி நம்மள வந்து அது மூடி மறைச்சிருக்கு இந்த காமம். பகவான் மேல இருக்க வேண்டிய அன்பு காமம்ங்கிற திரிபடைந்த நிலையில இருக்குது. பால்ல ஒரு சொட்டு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சோம்னா அந்த பால் திரிபடையுது இல்லையா? அந்த மாதிரி பகவான் மேல இருக்கக்கூடிய அந்த அன்பானது இந்த பௌதீக உலகத்துல வந்தோம்னா அது காமங்கிற அந்த நிலையில நம்மளை ஆட்டுவிக்குது. அது எந்தெந்த இடங்கள்ல நமக்கு உடல்ல அமைஞ்சிருக்கு, உட்கார்ந்துருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். புலன்கள், அப்புறம் மனசு, அப்புறம் வந்து என்ன புத்தி. அந்த 3 இடங்கள்லயே அது வந்து நம்மளை ஆக்கிரமிச்சிருக்குது. அந்த 3 நிலைகள்லயே என்ன செய்யுது? புலன்கள் வந்து காமம். அதுக்கு வந்து நம்ம அந்த சேரியட் பார்த்தோம். அந்த சேரியட்ல வந்து யார் பயணிக்கிறா? ஆத்மா வந்து உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மா இந்த உடல்ங்கிற ரதத்துல ஏறி ஆத்மா பயணம் பண்ணிட்டு இருக்கு. அந்த குதிரைகள் எது? நம்மளுடைய பஞ்ச புலன்கள். 5 புலன்களும் 5 குதிரைகளா இந்த வண்டியை இழுத்துக்கிட்டு போகுது. அப்போ அந்த கடிவாளமா இருக்கிறது எது இந்த குதிரைக்கு? நம்முடைய மனம். அப்ப மனசு எந்த அளவுக்கு வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்ப மனசு வழியாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த புலன்களை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். அப்புறம் அந்த மனசு வந்து இந்த கடிவாளத்தை பிடிச்சிட்டு இருக்க மனச யார் ஓட்டுறா? அந்த வண்டியை ஓட்டுறது யாரு அப்படின்னா நம்முடைய அறிவு, இன்டெலிஜென்ஸ். அந்த அறிவானது என்ன செய்யுது? இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலையில இருக்கும். அந்த நிலையில இருக்கும் பொழுது இப்ப பாத்தீங்கன்னா ஜடம், நம்ம உடம்பு வந்து ஜடம், அதுதான் ரதம்.
அந்த ஜடத்தை விட எது உயர்ந்தது? புலன்கள் உயர்ந்தது. புலன்களை விட எது உயர்ந்தது? மனசு உயர்ந்தது. மனசை விட எது உயர்ந்தது? புத்தி. புத்தியை விட உயர்ந்தது எது? நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக ஆத்மா வந்து ரொம்ப ரொம்ப பியூர் நிலையில இருக்குது. அதுதான் இருக்கிறதுலயே, நம்ம உடலுக்குள்ள இருக்கிறதுலயே வந்து உயர்வானது. அது என்ன செய்யணும்? நம்ம புத்தியை கொண்டு இந்த புலன்கள் மனசு எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ற நிலையில நம்ம கர்மாவை வந்து பகவானுக்காக பற்றற்ற நிலையில ஆற்றும் பொழுது நாம வந்து என்ன செய்ய முடியும்? இறைவனோட சென்று சேர முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதுல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? கிளியரா இருக்கா? டவுட் இருக்கா? கர்மயோகம் பத்தி இதுதான் நம்ம படிச்சோம். யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. கிளியரா எல்லாருக்கும் பேசுறது கேக்குதா இல்லையா? எஸ் மாதாஜி, கேக்குது மாதாஜி. ஓகே, டவுட் ஹரே இருந்தாலும் கிருஷ்ணா. சொல்லுங்க, இல்லைன்னாலும் சொல்லிடுங்க. அப்பதான் எனக்கு வந்து அடுத்ததுக்கு போலாம். ஓகே மாதாஜி, ஓகே மாதாஜி, ஹரே கிளியரா கிருஷ்ணா. இருக்கு. தேங்க்யூ மாதாஜி. இப்ப நாம வந்து 4வது சாப்டர் நம்ம பார்க்க போறோம். 4வது சாப்டர் வந்து ஆழ்நிலை அறிவு, பகவானை பற்றிய டிரான்ஸ்டென்டல் நாலேஜ், உன்னத அறிவு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து 5 டிவிஷனா இதை பிரிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல என்ன கொடுத்திருக்கிறாங்க? 4.1ல இருந்து 10 வரையிலும் உள்ளதுல வந்து கிருஷ்ணரை பற்றிய ஆழ்நிலை அறிவு, அந்த பகவான் கிருஷ்ணரை பற்றிய டிரான்ஸ்டன்ட் நாலேஜ் பத்தி நம்ம படிக்க போறோம். எப்படி வந்து பரம்பரை வழியா நம்ம இந்த கீதம் வந்து நமக்கு பகவத்கீதை கிடைச்சது அப்படிங்கிறதெல்லாம் அதுலதான் வரும். அடுத்தது 11ல இருந்து 15 வரையிலும் கிருஷ்ணர் அனைத்து பாதைகளின் குறிக்கோளாகவும் வர்ணாசிரம அமைப்பை உருவாக்கியவராகவும் இருக்கிறார். இப்போ வந்து நம்ம எல்லாருடைய கோல் எது? அல்டிமேட் கோல் எதுன்னா பகவான் கிருஷ்ணர் தான். எல்லாருமே என்ன இந்த அங்க இருந்து தான் வந்தோம், அங்கதான் நம்ம திரும்பி போகணும். அப்ப நம்மளுடைய குறிக்கோள் வந்து அதுதான். அப்படிப்பட்ட குறிக்கோளா இருக்கக்கூடிய அந்த பகவான் என்ன செஞ்சாரு? நமக்காக வர்ணாசிரம தர்மத்தை உருவாக்கி கொடுத்தாரு. 4 வர்ணங்கள். அது நம்ம வந்து விரிவா வந்து நம்ம பின்னாடி படிக்க போறோம். அதை நம்ம வந்து படிக்கும்போது நான் விளக்கமா சொல்றேன். அந்த வர்ணாசிரம அமைப்பை உருவாக்கியவர் நானே அப்படின்னு பகவானே வந்து சொல்லுவார். அது நம்ம படிப்போம். அடுத்தது வந்து 16ல இருந்து 24 வரையிலும் கர்மயோகா. இதுலயும் கர்மயோகா பத்தி வருது. கர்மானா என்ன, விகர்மானா என்ன, அகர்மானா என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதுலயும் நம்ம ரிப்பீட்டடா நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். அதையும் படிப்போம். 25ல இருந்து 33 வரையிலும் தியாகங்கள் ஆழ்நிலை அறிவுக்கு வழிவகுக்கும். நாம வந்து ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னா நம்மளால என்னென்ன முடியுதோ அதை வந்து நம்ம வந்து சாக்ரிஃபைஸ், அதாவது தியாகம் பண்ணணும். நம்ம வந்து எல்லாமே நமக்குன்னு நம்ம வாழக்கூடாது. எது ஒண்ணு நமக்கு வந்து ஒரு நம்ம சம்பாத்தியத்துல பணமா இருக்கட்டும், அதுல வந்து அதுல ஒரு 10% இல்ல ஒரு 1% நம்ம வந்து என்ன செய்யணும்? தியானம் பண்ணணும், யாருக்காச்சும் கொடுக்கணும். இல்ல அது முடியாதவங்க தன்னுடைய உடலால செய்யலாம். உடலால செய்யலாம், பொருளால செய்யலாம், மனசால செய்யலாம். பலவிதமான தியாகங்களை பத்தி நம்ம அதுல படிக்கிறோம். எதுக்காக பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஆழ்நிலை அறிவுக்கு வழிவகுக்கும். இறைவனை பற்றிய அந்த அறிவு பற்றி, அந்த இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த நிலைக்கு நம்மளை உயர்த்தும். அது செய்யறதுனால நம்ம மனசு வந்து லேசா, அதாவது கனம் இல்லாம லகுவா லேசா மாறும். நம்ம வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். அடுத்தவங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்து அவங்க அதனால பயனடைகிறத பார்த்தா நம்மள அறியாமலே என்ன செய்வோம்? மகிழ்ச்சி அடைவோம். அதனாலதான் அது வந்து என்ன தர்ம குணம். அந்த குணத்துல வரும் பொழுது பகவானை பற்றிய உணர்வு வந்து நமக்கு உள்ளுக்குள்ள உண்டாகும். அதுக்கான வழிவகை கிடைக்கும். அதை தான் நம்ம படிக்க போறோம். அடுத்தது 34ல இருந்து 42 வரையிலும் ஆழ்நிலை அறிவின் சுருக்கம். அந்த பகவானை பற்றிய அந்த ஞானத்தை வந்து எப்படி ஒருத்தர் கத்துக்கொள்ளணும்? ஒரு குரு வேணும். எல்லாருக்குமே வந்து ஒரு ஆன்மீக குரு வேணும். அவருடைய நிழலில் வந்து நம்ம வந்து அடைக்கலம் புகும் பொழுது வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ பகவான் வந்து அதை வந்து குரு மூலமா நமக்கு கொடுப்பாங்க. குரு வந்து என்ன செய்வாங்க? நம்மளுடைய பாவங்களை களைவாங்க, பகவான்கிட்ட சென்று சேர்க்கறதுக்கு ஒரு பாலமா இருப்பாங்க. பகவானுடைய கருணை நமக்கு வந்து நேரடியா கிடைக்கவே கிடைக்காது, ஒரு குரு மூலமா தான் கிடைக்கும். அப்ப அந்த குருவை வந்து நம்ம வந்து பாலமா எடுத்துக்கிட்டு அவருடைய அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நம்ம வாழ்க்கையை வாழும் பொழுது நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? இறைவனை வந்து நெருங்கறதுக்கான வழி கிடைக்கும். அதுதான் வந்து தத்வித்தி பிரணி பார்த்தேன, ஒரு ஆன்மீக குருவை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி
அந்த ஸ்லோகங்கள்ல நம்ம படிக்க போறோம். இப்ப அடுத்தது நம்ம வந்து பார்க்க போறது பகவத்கீதை உண்மை உருவில். ஏன் பகவத்கீதை உண்மை உருவில் பேர் வச்சிருக்கிறாங்க? யாராச்சும் மாதாஜி பிரபுஜி சொல்ல முடியுமா? அது ஒருத்தரும் வியாக்கியானத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர் வந்து அது எப்படி அது கொடுக்கணுமோ அப்படி கொடுத்திருக்காரு. அதான் உண்மை உரிவில் மாதாஜி கொடுத்திருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. உண்மை உருவம் தான் வந்து ஸ்ரீ கிருஷ்ணரே இத உபதேசம் பண்ணதுனால இது உண்மை. இது கற்பனை காவியம் இல்லை, இது உண்மையானது இல்லையா? கிருஷ்ணரே அர்ஜுனனுக்கு உபதேசித்துங்க, அதனால உண்மை இது. அது அந்த வம்சா வழி அதை தொடர்ந்து பின்பற்றி அதை ஏறிட்டு இருக்காங்க. அது ரைட்டு. ஆனா என்ன, அதாவது பகவான் கரெக்ட். அதாவது இப்ப வந்து உண்மை பகவத்கீதைக்கு வந்து நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க இல்லையா? அவ்வளவு பேர் என்ன செய்வாங்க, அவங்க வந்து ஒவ்வொருத்தர் உரையும் அப்படின்னா சிலது வந்து பகவான் சொன்னது அப்படியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சிலது அவங்களுடைய கற்பனை. மாதாஜி ஒண்ணும் கேட்கல மாதாஜி. மாதாஜி ஒண்ணும் கேட்கல. வாய்ப்பு இருக்கா இல்லையா? மாதாஜி நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல. ஹரே கிருஷ்ணா. யாருக்குமே கேட்கலையா? யாருக்குமே கேட்கல. இப்ப இங்க கேக்குறதுதான் உங்களுக்கு ஒரு கேக்குது. நிமிஷம் இருங்க, வரேன். நான் போன்ல கனெக்ட் ஆயிடுறேன், இருங்க. இது வேண்டாம் இந்த வம்பு. போன்ல வந்துடும். போஸ்டா இருக்கு போகுது. இப்ப கேக்குதா? ஓகே மாதாஜி. இல்ல ஃபீட்பேக் வருது மாதாஜி.